வணக்கம். ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தையூர்ல ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ அடிச்சு 3 காலு இந்த எலும்பும் 2ஆ உடஞ்சிடுச்சு. இதை இதை பார்த்த ரிப்போர்ட்டர் எங்களுக்கு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்களே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சரியா பார்த்துக்கால. ஏன்னா மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு டாக்டர் சொல்றாரு. நெக்ஸ்ட் நாங்க ட்ரெஸ்ஸிங்க்கு வரப்போ அவங்க சுத்தமா சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிவியர் பெயின்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி புரோக்கன் இருக்க குழந்தைங்களை கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ன்றது கரெக்டா இருக்கணும். அவங்க மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே. இப்போ இவங்க சாப்பிடல. நாங்க எப்பவுமே சாப்பிடலன்னு சொன்ன உடனே ஏதாச்சும் லிவர் டானிக் பிஃபோரா கொடுத்துருவோம். எல்லா டாக்ஸ்க்குமே சாப்பிடல முடியாத டாக்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்க கொடுத்துருவோம். எந்த ஒரு லிவர் டானிக் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க இப்போ இவங்களுக்கு அதுதான் நாங்க கொடுத்த உடனே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் இவங்க யூரின்ல படுத்து அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல அப்படி 2 ஆயிடுச்சு. அவங்க கிளீன் பண்ணாதால. அதுக்கப்புறம் இப்ப நாங்க கிளீன் பண்ணி பெட் சோர் வர வந்துருந்துச்சு. இப்ப எல்லாமே கிளீன் பண்ணி பெட் சோருக்குலாம் மருந்து போட்டிருக்கோம். இந்த காட்காக் பவுடர் தான் நான் நிறைய ஊண்டுக்கு போடுறது. மாடுகளுக்கும் நாங்க அதை தான் யூஸ் பண்றோம். ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்ப நல்லா சாப்பிட்றாங்க. பெயின்ல கத்துறதே கிடையாது. நல்லா தூங்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த எலும்பு கூடுறது 2ஆ உடஞ்சதால அது கூடுறதுக்கு கிட்ட 8 வாரம் மேல ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பொறுமையா நம்ம அவங்கள பார்க்கணும். மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். குணமாயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 3 காலமே அவங்களால இப்ப எந்த கண்டிஷன்ல கிடையாது. சிவியரா அடிச்சிருக்காங்க. ஒரு கேவலமான ஊர் கேளம்பாக்கத்துல இருக்க தையூர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், குப்பைக்கு நடுவில் இருக்க ஊரு. அந்த குப்பை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த ஊர் மக்களுடைய மனசும் குப்பையாவே இருக்கு. தயவு செய்து உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா கடந்து போங்க. இவங்களோட வழிகளை உணருங்க. ஏன்னா இந்த எலும்பு முறிவு கூட கிடையாது, 2ஆ உடஞ்சிருக்கு. அந்த வலி நீங்க புரிஞ்சுப்பீங்க. தயவு செய்து உயிர்களை துன்புறுத்தாதீங்க. நன்றி.